மாமா மாமா என்ன ஞாபகம் இருக்கா? 15 வருஷத்துக்கு முன்னாடி உன் பொண்ணு எனக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுத்தியா, அதுவும் என் காலை கழுவி. ஞாபகம் இல்ல? மறந்து போயிட்ட உறவை ஞாபகப்படுத்தாத. நீ மட்டும்தான் மறந்து போயிட்டியா இல்ல உன் பொண்ணு என்ன மறந்து போயிட்டாளா? லக்ஷ்மி லக்ஷ்மி என்னடி என்னடி இது அவதாரம்? உன் புருஷன் செத்துட்டானே முடிவு பண்ணிட்டியா? கொன்னு இருப்பான்னு நினைச்சேன். சாம்பா கொன்னுடுவேன்னு சொன்னா. ஐயோ பாத்தீங்களா புருஷன் இருக்கிறப்பவே ஏதோ என்ன பதிவு வருது. இப்ப நீங்க இருந்தா என்ன போனா என்னங்க? அம்மா அருமையா சரித்திரத்துல இடம் பிடிக்கிற முடிவு எடுத்திருக்காங்க. நமக்கு தான் எந்த கன்றாவியும் இல்ல, அவங்களுக்கு அது இருக்கட்டும் விடுங்க. சரித்திரம். ஏயா உன் பொண்ணு தாலி அறுத்தது தப்புன்னு உனக்கு தெரியல? அவ தாலியை அறுத்து தப்பு பண்ணலடா, உன் கையால தாலியை கட்டிக்கிட்டு தப்பு பண்ணிட்டா. செஞ்ச தப்ப இப்ப திருத்திக்கிட்டா. எந்த பொண்டாட்டியும் புருஷன் கையால் ஆகாதவனா இருந்தாலும் பொறுத்துக்குவாளே தவிர கையவனா இருந்தா பொறுத்துக்க மாட்டா. போபோ, இனிமே இந்த ஊர் பக்கமே திரும்பாத. உன் ஊரை நான் ஊட்டியே நான் திரும்பி திரும்பி வரதுக்கு. சாம்பா என்ன சாவல, அவன் உயிரோட இருந்தா என் உயிர் இருக்காது. நான் உயிரோட இருக்கணும்னா அவன் சாவணும், அவன் சாவணும்னா எனக்கு பணம் வேணும், அதை நீ தான் கொடுக்கணும். பணம் நான் எதுக்கு கொடுக்கணும்? பணம் படைச்ச மாவனாச்சே. இப்படி சும்மா மிரட்டினா போலீஸ கூப்பிடுவேன். அப்ப நீ கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல, நானே கூப்பிடுறேன். யோ பிரசாத், உன்கிட்ட பணம் கேட்டது இவரு கொடுக்கத்தான். டேய் உள்ள இரும்பு பெட்டி இருக்கும், அடிச்சு உடங்கடா. சாம்பாவை கொல்றதுக்கு நீ கொடுத்த பிளான் ஏதோ இருக்கு. சொல்லிய சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. சாம்பா நாளைக்கு கவர்மெண்ட் சீஸ் பண்ணிருக்கிற தன் குவாரியை திறக்கிறதுக்கு எங்க எஸ்பியோட வரப்போறான். அவன் வீட்ல இருந்து குவாரி 36 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதாவது அவங்க அங்க வந்து சேர்றதுக்கு மினிமம் 1 hour டைம் ஆகும். குவாரிக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி உள்ள கண்டனூர் மலை கிட்ட நாம ஆல்ரெடி வந்து சேர்ந்திருப்போம். லேண்ட்மைன்ஸ் பிளாஸ்டிங் சம்பந்தப்பட்ட ஓங்கோல் நாகலிங்கம்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கான். இப்போதைக்கு அவன் சப்ஜெயில இருக்கான். இன்னைக்கு ராத்திரி அவனை நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். நம்ம கண்ணு முன்னாடி போற சஃபாரிங்களை நம்ம கண்ணு முன்னாடியே அவன் வெடிக்க வைப்பான். ஆண்டவன் ஏதோ ஒரு ஊத்துல வருவான்டா. இப்ப யூனிஃபார்ம்ல வந்திருக்கான். ஐயோ இவனு நம்மோட கூட்டிட்டு வாங்கடா, உபயோகப்படுவா. நாகலிங்கம் வண்டி எந்த ரூட்ல வரும்? அதோ அந்த ரூட்ல தான் வருவான். டேய் முண்டா, பெட்டி எடுத்துட்டு வாடா. சர்ணா அண்ணா ஒரு பேச்சு கேக்குறேன். சப்போஸ் மழை வந்து இவன் வச்ச பாமெல்லாம் நனைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? முடிச்சவன கொளுத்து வெயில் கொளுத்து இருக்கப்ப மழை வந்துடும் வரும். ஏன் கோவப்படுறீங்க? நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் பேசணும்ல, அதான் கேட்டேன். உன் வாயில இருந்து கெட்டது தவிர நல்லது எப்போது வந்திருக்காடா? எப்படி வரும்? நான் சேர்ந்து இருக்கிற பேட்ச் அப்படியாச்சு. ஆந்திரா சிஎம்க்கு திருப்பதியில வச்ச பாம் மெட்டீரியல் இதுதான். சிஎம்க்கு ஒண்ணாகல, இன்னைக்கு சாம்பாவுக்கு ஒண்ணாகதான். இல்லைங்க அது வந்து அந்த மலைக்கு பின்னாடி போலாம். எதுக்குடா அவனை நோண்டுறேன்? அவனை நோண்டா உங்களுக்கு எங்க வலிக்குது? அவனுக்கு மூல வியாதி போல் இருக்கு. விளையாட்டுக்கு ஜோக் அடிச்சா இப்படி கத்துறான். ஜோக்கராது உங்களுக்கு என்னைக்கு புரிஞ்சிருக்கு இன்னைக்கு புரியறதுக்கு? மனுஷனா பிறந்தா கொஞ்சம் காமெடி சென்ஸ் வேணுங்க. இந்த பாம்காரன் பண்ற லொல்லு பார்த்தாலும் நீ வேற பண்றியடா. அவனோட 6 வண்டி வந்துகிட்டு இருக்கு. அவன் 3வது வண்டியில இருக்கான். சாம்பா கிளம்பிட்டானப்பா. 3வது வண்டியில வரானோ? யாரா பசுபதி? அதே டேய் இவனுக்கு எந்த பாஷையில சொல்லி என் டென்ஷனை புரிய வைக்கிறா? ஹிந்தில தான். कुछ नहीं सेठ, सांबा आ रहा है, इधर कुछ कुछ होता है. இந்த வண்டிகள்லாம் யாருது? நம்மளுக்கு. எதுக்கு? நடக்க போற வேடிக்கையை பாருங்க சார். ஹலோ 6 வண்டி 12 வண்டி ஆயிடுச்சுனா? எது? அவன் 6வது வண்டியில வரான். டேய் நாகலிங்கம். நாகலிங்கம் சார், அவங்க 12 வண்டியில வராங்களா? அவன் 6வது வண்டியில இருக்கானா? வாயமுடு வெடிக்கும்.
எல்லாம் வண்டி வெடிக்கும் போ அப்படி போ. அடச்சாக், என்னடா அவன் ஆளை எப்படி கடிக்கிறான்? அவனை கொல்றதுக்கு முன்னாடி நம்மள கொண்டுடுவான் போல இருக்கு. அவன் வண்டிங்களை வெடிக்க வைக்கிற டென்ஷன்ல இருக்கிறான். அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் பாத்துக்குவான் எல்லாத்தையும். अब क्या हो रहा है? யோ பிரசாத், 10 லட்சம் போனா போட்டு இந்த சேட்டு பையலுக்கு பாமா வைங்கடா. இவன் தொல்லை தாங்கல. क्या? ஒப்பம் கொய்யா மூடு. எஸ்பி சார், இப்போ இன்னும் ஒரு 12 வண்டி வந்து சேர்ந்துக்கும். டென்ஷன் ஆகாதீங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம். ஏய். இந்த பாட்டை நமக்காக தான் எழுதிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போன் அடிக்குது பாருங்க. ஹலோ, 12 மணிக்கு 24 ஆயிடுச்சா? ஆமாண்ணே, சரியா உச்சிமேட்டு கிட்ட 12 வண்டிக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஏய் நாகலிங்கம், திருத்தடி பார்க்காது, யாருக்கு பயமா இருக்கு. அவன் 24 வண்டி வந்துட்டு இருக்கானா? அவன் எந்த வண்டியில வரான்? அதான் எனக்கு தெரியல. இப்ப என்ன செய்யறது புரியலையே. இப்போ ஒண்ணும் செய்ய முடியாது. மொத்தத்தையும் செட் பண்ணிட்டேன். வெடிக்கிறது வெடிக்க அவ்வளவுதான். டேய், எல்லாரும் கத்தி எடுத்து ரெடியா இருக்குடா. அவன் பாம்புல சாகலன்னா நாம அவனை கொல்றோம். வரா வரா வெடி. சரி. என்னங்க இவன் நம்ம வண்டிக்கு ஆப்போசிட்டா? டேய், நீ பாம் போட்டா தான் வெடிக்கும். ஆனா நான் பார்த்தாலே வெடிக்கும். என் வண்டிக்கு பாம் வச்சா உன் வண்டிங்க எப்படி வெடிச்சதுன்னு பாக்குறியா? புத்துக்குள்ள இருக்கிற பாம்பை வெளியே கொண்டு வரதுக்கு எல்லாரும் புகையத்தான் விடுவாங்க. ஆனா நான் போலீஸ விட்டேன். பிரசாத், நாகா, என்ன முடியாது. ஓ வண்டி விளையாட்டுல எங்களை டென்ஷன்ல விட்டு இவங்களை எங்க வண்டிக்கே பாம் வைக்க வச்சு எங்களை கேன பசங்களாக்கிட்டியே. டேய், ஜனங்களை கொன்னு வாழறவன் நீ, ஜனங்க வாழ வாழறவன்னா. எல்லாரையும் பணி வைக்கணும்னு நினைக்கிறவன் நீ, எல்லாரையும் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவனா. தர்மத்தை அதர்மம் என்னைக்கும் ஜெயிச்சதில்லடா. எஸ்பி சார், இவன் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கொன்னுடு. ஏய், போலீஸாடா நீ? போலீஸா இருந்து சொல்லலடா, மனுஷனா இருந்து சொல்றேன்.
டேய், படிப்பு உங்க அப்பா செத்தா, உன் அக்கா செத்தா, உன் குடும்பம் மொத்தமா செத்துச்சு. இப்ப நீ என் கையில சாவ போற. உன்னை கொண்டு உன் கோரியை நான் எடுத்துக்கிறேன் பார். நான் பக்கத்துல இருந்தா நல்லதுன்னு ஜோசியம் சொன்னது உன் நன்மைக்காக இல்ல, என் நன்மைக்காக. நீ பொழைச்சு உசுரோட இருந்தா காலையில வந்து பாக்குற. வச்சா நிறைவேற்றிட்டேன்ப்பா. உங்க லட்சியத்தை நிறைவேற்றி உங்க பேரை காப்பாத்திட்டேன்ப்பா. இதுவரைக்கும் மிருகத்தனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்த நம்ம பூமியில இனிமே மனித நேயத்தை பத்தி பேசுவாங்கப்பா, பேசுவாங்க.